நாளிலே நம்ம இந்த நிச்சயதார்த்த வைபவத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க 2 பேரும் இணைய போகிறாங்க. இந்த வைபவத்தில் எத்தனை பேர் திருமணமானவங்க அவங்க கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் திருமணமாகி 22 வருஷம் ஆச்சு. எல்லாரும் ஜோராக ஒரு கை தட்டுங்க பாருங்க 2 பேருக்கு. அல்லேலூயா. திருமணம் தேவனால் உண்டானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். திருமணம் யாரால் உண்டாது? மனுஷனுடைய யோசனை இல்லை, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய யோசனை. வேதாகம திருமணத்தில் ஆரம்பித்து ஆட்டுக்குட்டியாருடைய திருமணத்தில் முடியுது. இவங்க 2 பேரும் சீக்கிரத்தில் இணையப்பட போகிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள், ஜெபிக்கணும். கர்த்தர் இவங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்க தான் நம்ம இங்கே வர சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இவங்க 2 பேரும் ஆண்டவருடைய வழிகளை கண்டுகொண்டு இந்த இந்த நிறுவனம் ஆண்டவரால் உண்டாக்கி, ஆண்டவர் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆண்டவர் இந்த திருமணத்தை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கர்த்தருடைய சமூகத்தில் இணைகிறது தேவ சித்தமாக இருக்கிறது. இன்னொரு தடவை கை தட்டுங்க பார்க்க. இவங்க 2 பேரும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள், கன்கிராஜுலேஷன். இந்த தீர்மானத்தை எடுத்ததுக்காக கன்கிராஜுலேஷன் சிஸ்டர் காயத்ரி அண்ட் பிரதர் அவருக்கும், ஸ்டாலின் தாஸ் அவருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் தான் சாட்சிகளாக இருக்கிறீங்க. நம்ம என்ன செய்கிறோம்? இனஜன பந்துக்களாக விசுவாச மக்களாக வந்து இவர்களை எவ்வளவுக்கு வார்த்தையினால விசுவாசத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாட்களிலே பிசாசானவன் நிறைய இடங்களில் தவறான செய்திகள் திருமணத்தை குறித்து தவறான காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தர் திருமணத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் ஒரு 10 நிமிஷம் என்னோடு கூட நீங்கள் இணைங்க. இந்த வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், அன்பு வெளியேறப்பெற்ற அன்பு. அன்புனா என்ன சொல்றேன்னா, தன்னலமற்ற சுயநலமற்ற கைமாறு கருதாத அன்பு. அதாவது என்னன்னா, லவ் ஆல்வேஸ் சாக்ரிஃபைஸ் செல்ஃப். சுயநலத்தை தியாகம் பண்ணணும். நான் கல்யாணம் பண்ணுறப்ப நான் 30 வயசுல கல்யாணம் பண்ணேன். எனக்கு கூட பிறந்தவங்க 2-3 அக்கா தங்கச்சி இருந்தாங்க. ஒரு அக்கா, ஒரு 2 தங்கச்சி, எல்லாரும் கல்யாணம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். என்னுடைய தாய் தகப்பனார் வந்து 45 வருஷம் கல்யாணம் பண்ணாங்க. எத்தனை வருஷம் திருமணத்தில் இருந்தாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திருமணம் தன்னிலே தானே கேடு உள்ளது அல்ல. தேவன் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர், தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவரால் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கான். யார் யார் இயேசுவ கிறிஸ்து என்று, இயேசுவ ரட்சகர் என்று விசுவாசிச்சாலே அவங்களுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்காங்க. எப்படின்னா அன்பினால. அன்பு, தேவ அன்பு, பை த ஸ்பிரிட் ஆஃப் லவ். தேவ அன்பு ஆவியால் ஊற்றப்பட்டிருக்கு. இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த மணமகளும் இணைய போகிறாங்க. அவங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரப்போகுது. நீங்கள் எல்லாரும் வாயினால் அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரம் நம்ம வாயில் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வரணும்னா ஒரு பெரிய இட்டி விழணும். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் போனால் இடுக்கனா நேரங்களில் போனீங்கன்னா மக்கள் வந்து, அது குறிப்பாக நான் பெண்களுக்கு சொல்கிறேன், 2 மனம் 1 மனம் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் இணைய போகிறாங்க. ஒரு புது வாழ்க்கை, புது பிள்ளைங்கள்லாம் பிறக்க போகுது. அவங்க வந்து கர்த்தருக்காக சாட்சியாக வாழ போகிறாங்க. அவங்க உலகத்தில் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க போகிற ஆவியான ஒரு பெரிய கிரியை செய்ய போகிறாரு. அதுக்கு ஆசீர்வதிக்க தான் இந்த நிச்சயதார்த்த விழா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நீங்கள் வந்து சேலை சட்டை நகையை பார்க்க அல்ல, உள்ளான மனுஷனை கர்த்தர் பார்க்குறார். நான் இந்த தம்பியை வாழ்த்துக்கிறேன். அவங்க சகோதரர் இந்த முடிவு எடுத்து நான் திருமணத்துக்குள்ளே போவேன், நான் வந்து ஒரே மனைவி உடைய புருஷனாக இருப்பேன், நேசிக்க ஆயத்தமாக இருக்கின்ற தீர்மானம் எடுத்தது எத்தனை பேர் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பைபிளில் போட்டிருக்கிறது எல்லா தலைமைத்துவம், ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப், முதல்ல தீமோத்தி எல்லாம் படிச்சீங்கன்னா ஒரே மனைவியோட புருஷனாக இருக்கணும். அவன் தான் ஊழியம் செய்ய லாயக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு அநேக
குழப்பத்தின் மத்தியில அநேக டார்க்னஸ், உலகத்துல நிறைய தவறான காரியங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் திருமணத்தை வச்சிருக்கிறாரு. திருமணத்துக்குள்ள நுழைய போறாங்க. இவங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ராமே சொல்லுங்களேன். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அஸ்திபாரம். திருமண வாழ்வுக்கு ஒருத்தர் அன்பு கூறுறது வந்து இட் இஸ் காட்ஸ் லா. காட்ஸ் லா என்னன்னா அன்பின் சட்டம். ஒருத்தரை நேசிக்கிறது, கணவன் மனைவியா திருமண உடன்படிக்கையில நேசிக்கிறது, ஒருத்தர் அதிகமா ஆவியின்படி உள்ளான மனுஷன்படி பார்க்கறது. அதுதான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது நல்லதுன்னு தான் நினைச்சேன். எதுவுமே தவறு இல்லை. இன்னைக்கு வந்து திருமணம் உண்டாகி 6000 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 6000 வருஷம். ஆனா உலகத்துல, சினிமால, மற்ற இடங்கள்ல பிசாசானவன் கெடுத்து போட்டான். ஆனா அது இந்த வேதாத்துக்கு ஒவ்வாது. இதுதான் சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல சொல்லப்பட்டபடி அவங்க இந்த நாட்டில் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிச்சயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்து நிச்சயம் போட்டு போயிருக்காரு. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மத்திய ஆகாரத்தில் வர போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அது போல இன்னைக்கு இவங்க நிச்சயத்துல இணைகிறாங்க. ஒருத்தரை அன்பு கூற போறாங்க. திருமண வாழ்க்கையில் நுழைய போறாங்க. நான் உங்களுக்கு அதிகமா சொல்லுகிறேன், நீங்க எல்லாரும் ஜெபிங்க. முதலாவது என்ன செய்யுங்கன்னா, சிஸ்டர் காயத்ரிக்காகவும் பிரதர் ஸ்டாலின் தாஸுக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவரே, இவங்க குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்க. இவங்க குடும்பத்தில் அற்புத அடையாளம் நடக்கட்டும். மிராக்குலஸாக அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கட்டும். அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கட்டும். ஒரு தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ஒரு நல்ல ஊழியக்காரன் பிறக்கட்டும். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நோய் நொடி இல்லாமல் அவங்க நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும். நீங்கள் ஜெபிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யணும், கிறிஸ்தவ விசுவாச மக்கள் என்ன செய்யணும்னா தவறான காரியங்களை பேசுகிறோம். அது பேசுறாதீங்க. சிந்தையில் வந்தால் என்ன செய்யுங்கன்னா, ஐ சூஸ் டு பிளஸ் சம்படி, நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் உபாகமம் புத்தகம் 30:31 ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். நீனும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் நன்றாய் இருப்பதற்கு நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள்ள. இவங்க 2 பேரும் ஜீவனை தெரிந்திருக்கிறாங்க. ஆமென். தேவன் உண்டாக்கின இந்த திருமண உடன்படிக்கைக்குள்ள போறாங்க. இட் இஸ் a wonderful day. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். அதனால என்ன செய்யுங்க, இந்த 2 வீட்டாரும் நான் என்ன சொல்றேன், சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே, நீங்கெல்லாம் இந்தியா முழுவதும் சென்று பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காக்காரன் ஒரு மாதிரி இருக்கான், ஒரிசாக்காரன் ஒரு மாதிரி இருக்கிறான். நான் மிஷினரியா பல இடங்களில் ஊழியம் செய்கிறேன். பல பேர்கிட்ட பல வேறுபாடுகள் இருக்கு. ஆனா நம்மளை இணைச்சவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் திருமணத்திலையும் கர்த்தருடைய அன்பையும் நான் ருசிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுவேன். இன்னொரு தடவை எல்லாரும் கைகளை தட்டி உங்களை வாழ்த்துவோமே. கைகளை நல்லா தட்டுங்க. God bless you. God bless you. Welcome to the club of Wedding Club. Hallelujah.